யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு கடைசி பையனுக்கு முன்பாக பிறந்த பையன். இவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா பிரதர்ஸு பண்ணுற தப்புங்களை கொண்டு வந்து அப்பா கிட்ட சொல்லுவார். புரியுதுங்களா? யோசேப்பு குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே பொறாமைப்பட்டு அவனை கொண்டு போய் குழியில் போட்டு அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று அவனை அனுப்பி விட்றாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். அவன் மேலே பொறாமைப்பட்டார்கள், துர்மனசோடு இருந்தாங்க, வெறுப்படைந்தாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் அனுபவித்து அவர் கடைசியில் ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்தார் நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், எப்படி ஆண்டவர் நம்ம ஆண்டவரோட அந்த கற்பாறையின் மேலே இயேசுனுடைய வார்த்தை மேலே கட்டப்பட்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சூறாவளி, கஷ்டங்கள், வேதனைகள் எப்படி அனுமதிக்கிறாரு? அப்படியே அனுமதிக்கிறாரு நம்மளை மாற்றத்துக்கு தான். இன்னும் நல்லா மாறணும், நல்லா இருப்போம், நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவரை நம்புவோம், வேதத்தை வாசிப்போம், காணிக்க கொடுப்போம், ஏழைங்களுக்கு உதவிப்போம், எல்லாம் இருப்போம். சில காரியங்களில் மாறணும்னு ஆண்டவர் விரும்புவார். அல்லேலூயா. யோசேப்பு ஏன் குழியில் போட்ட உதவினார் ஆண்டவர்? ஏன் அலோவ் பண்ணார்? சிறைச்சாலையே அலோவ் பண்ணார். அவன் காலெல்லாம் சங்கிலியில் கட்டப்பட்டது ஏன் அலோவ் பண்ணார்? ஏதோ மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். புரியுதுங்களா? அப்போ அண்ணன் செய்கிற தப்பெல்லாம் போய் அப்பாட்ட சொல்லுகிறது. அப்பா இவன் இப்படி பண்ணிட்டான்பா, அப்பா இவன் பண்ணிட்டான்பா, அப்பா அவன் அது பண்ணுறான்பா, தம்பி அந்த அண்ணன் இது பண்ணுறான், இப்படியே போய் சொன்னோன்னா அவங்க அப்பா மனசில் வெறுப்பு வர ஆரம்பித்து விட்டது. யார் மேலே? எல்லா குழந்தையும் மேலே. இவனை மாத்திரம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் எதுவும் தப்பு பண்ணுறது இல்லை, ஆனாலும் சகோதரர்களை போய் குற்றம் சொல்லி கொண்டே இருப்பது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம குடும்பத்தில் யாராவது தப்பு செய்தால் கூட உங்கள் நண்பராகட்டும், குடும்பத்தில் ஆகணும், போய் எல்லார்ட்டும் சொல்லின்னு இருக்காதீங்க. நல்ல காரியங்களை காணும்போது சொல்லுங்கள். ஏதாவது குறைவுகளை காணும்போது போய் சொல்லிக்கொண்டே இருந்தால் எந்த மனுஷனுக்கும் குறைகளை கேட்க கேட்க அது என்ன பண்ணும்? நல்லா இருக்காது. அதே போல தான் யோசேப்பு, அண்ணன் இப்படி பண்ணிட்டான், அண்ணன் இப்படி பண்ணிட்டான், அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், அவன் அங்கே போகிறான், அவன் திருடுறான், அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு, இதை குடிக்கிறான், அதை பண்ணுறான்னு சொல்லி யாக்கோபுக்கிட்ட அப்பா கிட்ட சொல்லி 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 அந்த அண்ணன்களை குறித்து ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்து விட்டது. நீ நல்லவனாக இருந்துட்டு போ, எதுக்கு அண்ணங்களை பற்றி சொல்லணும்னு கிளாஸ் சொல்கிறேன். அப்போது நல்ல கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, இவர் ரொம்ப ஜாலியாக அப்பாவோடு இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆயிடுறாங்க, இவர் ஒரு குரூப் ஆயிடுறாரு. நல்லா கவனிக்கணும். அது நீங்கள் யாராவது தப்பு பண்ணுறாங்களா, ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் போய் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தூக்கின்னு வந்து குழியில் போடுறாங்க, கர்த்தராங்கோடு இருக்கிறாரு. கர்த்தர் இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டார். ரீகா பாலாள் ஆண்டவர் பார்த்தாரு, என் யோசேப்பு எனக்கு முழுசாக வேணும், அவன் என் பிள்ளை, என் குழந்தை, அவன் எனக்கு இன்னும் யோசேப்பு, அற்புதமான யோசேப்பு எனக்கு வேணும் சொல்லி குழியில் தூக்கி போட்டு, சிறைச்சாலை தூக்கி போட்டு, அங்கேயும் கூடவே போகிறார் அவனோடு கூட இருந்து. நல்லா இப்போ இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், இதை கவனிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சங்கீதம் 105:16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். 16. முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். 17. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது, அவன் ஒரு தப்பும் பண்ணலை. 18. 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. வசனம் புடமிட்டது. அப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ள நான் தப்பே பண்ணலையே, ஏன் என் பிரதர்ஸ் உள்ள போட்டாங்க? அவன் யோசிச்சிருப்பான், அழுது இருப்பான். அப்பா கூட தெரியாதே என்ன பண்ணாங்கன்னு, என்ன சொன்னாங்களோ அப்பா கிட்ட போய் என்னை சிறைச்சாலை உள்ளே போட்டாங்க குழிக்குள்ள, அதற்கு பிறகு எடுத்து வித்துட்டாங்க, இவங்க பாட்டில் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க? அப்பா விட்டு என்னை பிரிச்சுட்டாங்களே. அப்பாவோட கொஞ்சினே இருந்தார், அப்பா விட்டு பிரிச்சுட்டாங்களே. அவனை தேவனுடைய வசனம் புடமிட்டது. ரீகாபா சந்தரபா, ஆண்டவர் தம் வசனம் புடமிட்டு. அப்பா உள்ள போய் சிறைச்சாலையில் இருக்கும்போது கரங்கள் சங்கிலினால கட்டப்பட்டு வேதனைப்படும்போது அவன் யோசிச்சான், எங்க அண்ணன்மாரு, எங்க அண்ணன் என்ன இருந்தாலும் தப்பு செய்தாலும் மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. மன்னிக்கணும், யாரா இருந்தாலும் மன்னிக்கணும், யாருக்குள்ளே அன்பு செலுத்தணும், யாருக்கிட்ட பொறுமையா இருக்கணும், நல்ல பிள்ளையா நம்ம நடக்கணும், பழி வாங்கக்கூடாது, பரிசுத்தமா வாழணும், பெண்களிடம் போகக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இதெல்லாம் அந்த வசனம் அவனை புடமிடுகிறது. அல்லேலூயா, ஆமென். புடமிடுகிறது அவன் வசனம். ஸ்திரீ வந்து தப்பு செய்ய அழைத்த போது கூட அவன் ஓடினான். அவன் வசனப்படும், நான் இப்படி தான் வாழுவேன், நான் இந்த வழியில தான் நடப்பேன். அவனை வழி நடத்தினது, நான் இப்படிதான் இருப்பேன், ஆண்டவர் வருவார், அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. நான் பாவம் செய்ய மாட்டேன், அவனை பாவம் செய்யாமல் வைத்தது.
அவன் நற்கிரியை செய்யும்படியாக, அவனை நற்கிரியை செய்யும்படியாக வைத்தது. அங்கேயும் போய் சிறைச்சாலையில் நன்மைகளை செய்து கொண்டிருந்தான். அங்கே அவன் என்ன பண்ணான்? மன்னித்தான். மனம் மறுரூபமானது. மறுரூபமாக்குவார் ஆண்டவர். அங்கே அவன் வசனம், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எங்கே புடமிட்டது? வேதனையில். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்களேன், நீங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஆண்டவருடைய ரத்தத்தில் நீங்க கழுவப்படுறீங்க, நீதிமான்களாக ஆக்கப்படுகிறீர்கள். அதான் சத்தியம், உண்மை. நீங்கள் உங்களுடைய கிரியைகளால் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. சத்தியம், வழி, ஜீவனாகிய ஆண்டவராக இயேசுவே அவரை ஏற்றுக்கொண்டதுனால, அவர் ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டதுனால, அதற்கு பிறகு நீங்க தப்பு செய்யும்போது, பாவம் செய்யும்போது ஆண்டவர் விட மாட்டார் உங்களை. நீங்க எங்க போனாலும் சரி, எங்க ஒளிஞ்சாலும் சரி, ஒரு முறை ஆண்டோட ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களே எப்படியாவது உன்னை குண்டுல போட்டு, குழியில போட்டு, சிறையில போட்டு, வேதனையில கொண்டு வந்து யாரையாவது அனுப்பி கண்டிப்பா உங்களை மாத்தி பரலோகம் கொண்டு போவாரே தவிர விட மாட்டார் உங்களை. அல்லேலூயா. ஆண்டோடைய வசனம் அவனை புடமிடுகிறது. மாறுகிறான். அந்த இடத்துல வேதனை மாறி அவன் சகோதரர்லாம் வருகிறார்கள், கட்டி பிடித்து அவன் அழுகிறான். ஆமாம், இப்போ அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறவனே இல்லை. முன்ன மாதிரி இவன் இதை செய்தான் அவன் செய்தான் இல்லை. மன்னிக்கிறவனாக, பாவம் செய்யாதவனாக, கர்த்தருடைய திருப்திப்படுத்துகிறவனாக, நற்கிரியை செய்கிறவனாக மாறிட்டான். எங்கே யார் அவனை மாற்றுறது? ஆண்டோடைய வசனம். ஒரு மனுஷனை மாற்றணும்னா அது ஆண்டவருடைய திவேத வாக்கியங்களுக்கு தான் அந்த வல்லமை உண்டு. அவனை மாற்றினது. அவங்க எல்லாம் பாருங்க, அவங்க மாறல. இந்த உலகம் மாறாது. தம்பி தங்கச்சி அவங்க மறுபடியும் மாறல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாக்கோபு இறந்து போயிடாரு. அப்பா இறந்து போயிட்டோன்னு ஆள் அனுப்பி சொல்றாங்க, இந்த பார் அவன் ஏதாவது பழி வாங்குவான்னு சொல்லி. அப்பா இறந்து போயிட்டார்ல, அப்பானால தான் இவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு தப்பா நினைக்கிறாங்க. நினச்சி ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, அப்பா சொல்லிட்டு போனார், அவங்களாம் உன்னை வித்து தள்ளி போட்டாங்க, குண்டில் உன் அண்ணன்மாரெல்லாம் உன்னை இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள பழி வாங்கிடாத அப்படின்னு அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார். அப்பவும் போய் பேசலாம். அவனோட குணங்கள் மாறல. போய் அவன் என்ன துன்மார்க்கமாக இருந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க, மாறல அவங்க. ஆனால் ஒருத்தன் மாறிட்டான். எவன் மாறிட்டான்? யோசேப்பு மாறிட்டான். ஏன்னா ஆண்டோடைய கரத்தில் அவன் இருந்ததுனால, ஆண்டோடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததால அவன் மாறிட்டான். அவங்க இன்னும் மாறல, இவன் மாறிட்டான். கட்டுப்பிடிச்சு அழுகுறான். அப்படிதான் இல்லப்பா, அப்பா இருந்தானா அப்பா இல்லைனா, எங்க அப்பா இருந்தார் என் கூட, எங்க அப்பா என்னை மாத்திட்டாரு. எந்த அப்பானாலையும் நான் உன்னை மன்னிக்கல, எந்த அப்பானாலையும் இல்லை, நான் உன்னை தேவனுடைய பிள்ளையா நான் மாறிட்டேன், நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு கட்டிப்பிடிச்சு அழுகுறான். ஒரு மனுஷனை மாற்று. இந்த நாளிலும் உங்க சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பத்தினர், கணவன், மனைவி, உறவினர்கள் யார் இருந்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிச்சிடுங்க. கர்த்தர் பாருங்க எவ்வளோ அற்புதமா தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மன்னிக்கலன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக மன்னிக்க வைப்பார். அவர் கொடுக்குற கஷ்டத்துக்கு முன்னாடி அவர் குண்டிலையும் குழியிலையும் போட்டு அதுலேயும் போட்டு வதைத்து எடுக்கிறத விட வாழ்க்கையில் முன்னாடியே மன்னிச்சிடுங்க. எல்லாரோட நல்ல பிள்ளைகளாக இருங்க. ஒரு கிறிஸ்தவ மாறாமல் இருந்தா, ஒரு கிறிஸ்தவ மன்னிக்காமல் இருந்தா, ஒரு கிறிஸ்தவ நற்கிரியை செய்யாமல் இருந்தா, ஒரு கிறிஸ்தவ மனமாற்றம் இல்லாதன இருந்தா உலகம் பார்க்கும், தேவனை தூஷிக்கும். ஏனென்றால் நீ இன்னும் கீழ்ப்படியவில்லை, கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் தான் தூஷிக்கப்படுவார். கர்த்தர்னால வந்தது இல்லாது. நீ உன்னை ஒப்பு கொடுக்கல நற்கிரியை செய்ய, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் நாம மகிமைக்காக உன்னை ஏற்படுத்தினேன், நான் மகிமைக்காக உன்னை ரட்சித்தேன் ஆண்டவர் சொல்கிறார். உலகமெங்கும் போய் நீ எப்படி சொல்லுவோம் ஆண்டவர் நல்லவர் என்று? ஆண்டவரை பற்றி எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஆண்டவரை சுமந்த நாம சாட்சியாய் வாழ்ந்தால் தானே. அவர் சொன்னதுபடி நம்ம வாழாதனால, நம்முடைய வாழ்க்கை சரியா இல்லாதனால கிறிஸ்தவனும் இப்படி தான்ப்பா அப்படி நினைத்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள வல்லமை உண்டு. God bless you.